இப்ப ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் பேசுது. இறையாண்மை தேச ஒற்றுமை பேசுகிற பெருமக்கள் ஏற்று பார்க்கணும். எப்படி இருக்கும் இறையாண்மை? ஒரு நாடு என்றால் அந்த நாட்டின் வளங்கள் அந்த நாட்டு குடிகளுக்கு பொறுமையா தானே இருக்கணும். ஆனா கர்நாடகாவில் இருக்கிற காவிரி நதிநீர் கன்னடர்களுக்கு மட்டும், கேரளாவில் இருக்கிற முல்லை பெரியாற்று நதிநீர் கேரளாவில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் என்றால் இறையாண்மையும் தேச ஒருமைப்பாடும் தேசப்பற்றும் எப்படி வரும்? எங்கே இருக்கும்? இந்த கட்சிகள் இந்திய நலன் பேசும், இந்திய ஒற்றுமை பேசும். கர்நாடகா என்று வந்தால் கன்னட மக்களின் நலனையே பேசும். அந்த மாநில கட்சியாக மாறிவிடும். இதை காப்பாற்ற என்ன வழி இருக்கு? ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும். காங்கிரஸ் ஆள்வது விட்டால் பாரதிய ஜனதா ஆள்வது என்கிற நிலையை ஒழிக்கணும். ஒழித்தால் மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலங்களிலே தன்னாட்சி தானா மலர்ந்துடும். கூட்டாட்சினா பிபி சிங் காலத்தில் இருந்தது கூட்டாட்சி. இருந்த பிரதமரிலே ஆக சிறந்த பிரதமர் அவர்தான். அப்படி ஆளணும். நான் இல்லாம நீ வாழ முடியாது, ஆள முடியாது, நீ இல்லாம நான் வாழ முடியாது, ஆள முடியாது என்ற நிலை உருவானால் எல்லா மாநில மக்களின் உரிமையும் பாதுகாக்கப்படும், இந்தியாவும் வளரும், வாழும், பாதுகாப்பா இருக்கும். ஆனா அப்படி இல்லையே. ஒரு குஜராத்தை சேர்ந்த ஒருவர் 2 முறை பிரதமராக இருந்துட்டார். 3வது முறையும் தேர்தலில் போட்டிட்டார் பிரதமர் வேட்பாளரா. மற்ற மாநிலங்கள்லாம் தகுதி வாய்ந்த தலைவர்கள் இல்லையா? எத்தனை மொழிவழி தேசிய இனங்கள், எவ்வளவு மாநிலங்கள். சுழற்சி முறையில ஒரு மாநிலத்துக்கு 5 ஆண்டு நாட்டின் முதன்மை அமைச்சர் பிரதம அமைச்சர் பதவி, ஒரு மாநிலத்திற்கு ஒரு 5 ஆண்டு, அப்படி பிரிச்சு கொடு. ஆந்திரா நரசிம்மராவ் ஆண்டுட்டாரு, கர்நாடகா தேவேகவுடா இருந்துட்டாரு, பக்கத்தில் இருக்க மலையாளி கொடுக்கல, அவனுக்கு ஒரு 5 ஆண்டு கொடு, எங்களுக்கு ஒரு 5 ஆண்டு கொடு. இப்படி பாரு. காங்கிரஸ் கட்சி அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம், வீழ்த்தணும்னு நினைக்கிறோம். நம்ம இனத்தை கொன்ற வரலாற்று பகைவன் நினைக்கிறோம். சரி, மன்மோகன் சிங் 5 ஆண்டு ஆண்டுட்டார்ல சீக்கியரு. அதுக்கப்புறம் மறுபடியும் யாரை தேர்வு செஞ்ச? அவருக்கு இணையான பொருளாதார வல்லுநர் தானே, சிறந்த ஆளுமை கொண்ட ஆள் தானே எங்க ஆளு ப. சிதம்பரம் ஐயா. அவருக்கு ஒரு 5 ஆண்டு தமிழனை உட்கார வச்சிருக்கலாம்ல, ஏன் வைக்கல? அவர் எங்களுக்கு நல்லது செய்யறாரு, செய்யல. என் இனம் சார்ந்தவன் இந்த நிலத்தில் இந்திய துணைக்கண்டத்தை ஒரு தமிழன் ஆண்டான் என்கிற ஒரு மதிப்பு, ஒரு பெருமை. அப்பதிலிருந்து என்ன தெரியுது? வஞ்சிக்கப்படுகிற இனமாக தமிழினம் இருக்கிறது. சுட்டி இறக்கையில் எல்லா இறகுகளையும் பிடுங்கிவிட்டு பற என்று சொன்னால் பறவை எப்படி துயரப்படுமோ அப்படி எல்லா வழிகளிலும் எல்லா உரிமையும் பறித்துக் கொண்டு கல்வி உரிமை, மருத்துவ உரிமை, மின் உற்பத்தி விநியோக உரிமை, சாலை வழிகள் பராமரித்தல் உரிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு என்னுடைய வரி மொத்தத்தையும் வாரி சுருட்டி கொண்டு போய் கொண்டு விட்டு பேரிடர் காலங்கள், புயல், மழை, பெருவெள்ளம் சிக்கி தவிக்கிற காலங்களோட எங்களுக்கு இவ்வளவு பொருட்சேதம், உயிர் சேதம், இழப்பு, இதுக்கு 37,000 கோடியை தமிழ்நாடு அரசு கேட்டதாக சொல்கிறது. ஆனால் ஒன்றும் தரல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.